100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 10/7/2026 வெள்ளிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களின் மாற்றத்தை பொறுத்து பெயர்ச்சியை வைத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, எதிர்பாராத நடக்க போகும் ஒரு சம்பவம், உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்கக்கூடாத ஒன்று என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம், இதுதான் உங்களுடைய மேஷம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள். கிரக நிலைகள் பற்றி பார்க்கும்போது தன வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் பகவானும், புதன் பகவானும், சுகஸ்தானத்தில் குரு பகவானும், சுக்கிர பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் என்று கிரக நிலைகளெல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குள்ளார என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்க போகின்றது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. தொழிலில், வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் அடியோடு மாறப்போகின்றது. எதிரிகளே இல்லை என்ற நிலை உருவாக போகின்றது. பெரிய முதலீடுகளை போட்டு பெரிய லாபத்தை பார்க்க போகிறீங்க. இந்த காலகட்டம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் முடியும் காலகட்டமாக உங்களுக்கு அமையப் போகின்றது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் செய்கிறது சரிதான், நான் செல்லும் பாதை சரியான பாதை தான் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமோக காலமாக இது அமையும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. குடும்பத்தினுடைய நிலையை பற்றி பார்க்கும்போது குடும்பத்தில் குடும்ப உறவுகள் நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்க போகிறாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த குடும்ப உறவுகளாகட்டும், உறவினர்களாகட்டும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது. குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல நல்ல காரியங்கள், பல நல்ல சம்பவங்கள் இந்த ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார நடக்கப் போகின்றது. தாய் தந்தை வழிகளில் நல்லது நடக்கும். மிக மிக முக்கியமாக பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. தங்கை உதவலையே, அக்கா உதவலையே, அண்ணன் உதவலையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டாக போகின்றது. பணம் புரளப் போகின்றது, அதாவது பணம் புழுங்க போகின்றது. பல வகைகளில் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற பணம் வந்து சேரும். யாருக்கிட்டையும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் குடும்ப ரீதியாக நிச்சயம் ஏற்படாது அப்படின்றதையும் உறுதியாக சொல்லியே ஆக வேண்டும். அதே மாதிரி கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வானது ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார கிடைக்கப் போகின்றது. குடும்பத்தில் உங்களை மிஞ்ச ஆளே இல்லை. உங்களை பேச்சை, அதாவது உங்களுடைய பேச்சை மிஞ்ச ஆள் இல்லை, உங்களை மிஞ்ச ஆள் இல்லை அப்படின்றதையும் சொல்லணும். ஏன்னா குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லையே என்று கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த குறைகள் தீரப்போகின்றது. உங்களுடைய உழைப்பு திறமையை வெளிப்படுத்தி குடும்பத்தில் நீங்கள் தான் ஒரு தலைவனாக உயரப் போகிறீங்க. அதைவிட வேற என்ன வேண்டும்? குடும்பத்தின் பொறுப்பு உங்கள் மேலே இருந்தாலும் அதை சிறப்பாக செயல்படுத்துவீங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பார்க்க போகிறீங்க. ஒட்டு மொத்தமாகவே குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, சந்தோஷமாக பார்த்து கொள்ள போகிறீங்க. உங்களை அவங்க சந்தோஷமாக வைத்து கொள்வாங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகின்றது. இதனால் வரைக்கும் தொல்லை தந்து கொண்டிருந்த நோய்கள், பிரச்சனைகள் அடியோடு விலகப் போகின்றது.
உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான மாற்றம் உண்டாக போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்து மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம், பணப்பிரச்சனை, கடன் தொல்லைகள் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில், குறிப்பாக சொல்லணும்னா மூன்றாம் நபர்களின் தலையீட்டாலேயோ அல்லது அரசாங்க ரீதியில் கிடைக்கப் போகின்ற உதவியாலேயோ கடன் தொல்லைகளுக்கு முற்றிலுமாக ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. கடனே இல்லை என்ற ஒரு நிலை உண்டாக போகின்றது. கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகின்றீர்கள் அப்படின்றதையும் மறுத்திட முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முக்கியமான இன்னொரு விஷயம், உணவு, உடை, இருப்பிடம். இந்த மூன்றுமே உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கிடைக்கும். உணவு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பு வராது, உடை விஷயத்தில் பாதிப்பு வராது, வீடு விஷயத்தில் பாதிப்பு வராது. சொந்த வீடு இல்லையே என்று கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது. சொந்த வீடு கட்டி குடிபுக போகிறீங்க. சொந்த வீடு கட்டுவதற்கான நல்ல ஒரு செய்திகளும் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. இப்படி பல வகைகளில் பல நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உண்டானாலும் சில எதிர்பாராத சம்பவங்களும் நடக்க தான் செய்யும். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய செயலும் பேசக்கூடிய பேச்சும் சரிவர இல்லை அப்படின்னா பெரும் பிரச்சனைகளில் நிச்சயம் சிக்கிக்கொள்ள நேரிடும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் வராது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். அதே மாதிரி ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குள்ளார பார்த்தீங்கன்னா, யாராலையும் தொட முடியாத அளவிற்கு ஒரு உச்சத்திற்கு செல்ல போகிறீங்க. உங்களுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் உயரப்போகின்றது. பழைய பாக்கிகளை எல்லாம் வசூல் செய்ய போகிறீங்க. உத்தியோகத்தில் ஒரு வேலையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். எதிர்பாராத அலைச்சல், வீண் கவலைகள் இதெல்லாம் அடியோடு மறைய போகின்றது. தொழிலையாகட்டும், வியாபாரத்திலையாகட்டும், குடும்ப ரீதியாகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், இதுவரைக்கும் பல அலைச்சல்களையும் எதிர்பாராத அலைச்சலையும் வீண் கவலைகளும் உங்களுடைய மனதில் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்திற்குள்ளார அது முற்றிலுமாக ஒழியப் போகின்றது. அதாவது உங்களை விட்டு விலகப் போகின்றது பிரச்சனைகள் எல்லாம். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் அப்படின்ட்டு திட்டமிட்ட வாகனமாகட்டும் சரி, சொத்தாகட்டும் சரி, அதை வாங்குவதற்கு தேவையான அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருப்பதால் மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 10/7/2026 வெள்ளிக்கிழமைக்குள்ளார பல நல்ல சம்பவங்களும் எதிர்பாராத திடீர் ராஜயோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அடிக்கும். செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நீங்கள் வாழ்வீங்க அப்படின்றத உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். 10/7/2026 வெள்ளிக்கிழமைக்குள்ளார மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.